கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 91 சங்கீதம் 15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, எந்த ஒரு மனிதர்களோடும் மற்ற மனிதர்கள் இருக்கக்கூட விரும்பாத ஒரு நேரம்தான் ஆபத்து நேரம். அது நமக்கு மிகவும் பிரியமானவர்களாயிருக்கலாம், நம்முடைய பெற்றோராயிருக்கலாம். எல்லாரும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருப்பார்கள். ஆனால் நமக்கு ஒரு ஆபத்து என்று சொல்லும் போது அதில் அநேகர் காணாமல் போய்விடுவார்கள். ஒருவேளை தாயின் அன்பு அப்படி இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் நமக்காக எவ்வளவு காரியங்களை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம். ஆனாலும் கூட அவர்கள் கூட ஒருவேளை மாறலாம், ஆபத்தில் உங்களை தனிய விட்டு விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே அவனோடு இருப்பேன் என்று. இன்றைக்கு உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து சூழ்ந்திருக்கிறதோ, எப்பக்கமும் நெருக்கம் இருக்கிறதோ, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கங்கள், அநேக மொழியாக்கங்களில் ட்ரபிள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு சில மொழியாக்கங்களில் டிஸ்ட்ரெஸ், அதாவது எக்ஸ்ட்ரீம் சாரோ, எக்ஸ்ட்ரீம் பெயின், எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். அளவு கடந்த துக்கத்தோடு அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அளவு கடந்த மனவேதனையின் நிமித்தம் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அளவு கடந்த சமாதானமின்மையினால் தவித்து கொண்டிருக்கலாம். எனக்கு என்று யாரும் இல்லையே என்ற ஒரு சூழலில் இருக்கலாம். என்னை காப்பாற்றுவதற்கோ, எனக்காக நிற்பதற்கோ, எனக்காக பேசுவதற்கோ கூட ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, ஆண்டவர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மகள் உங்களை மறந்திருக்கலாம், பெற்றவர்கள் உங்களை எண்ணாமல் போகலாம், உங்களோடு இருக்கிறவர்கள் உறவினர்கள் உங்களை பற்றி புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னோடு கூட இருப்பேன் என்று. நல்ல சூழ்நிலையில் மாத்திரம் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் அல்ல, ஒன்றும் இல்லாமல் ஆபத்து என்ற சூழ்நிலையில் கூட நம்மை காப்பதற்காக தீவிரித்து வருகிற ஒரே ஒருவர் இருப்பாரானால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் ஆபத்தில் மனிதர்கள் உன்னோடு கூட இல்லாமல் இருக்கலாம். நீ நம்புகிறவர்கள், நீ நேசித்தவர்கள், நீ மலை போன நம்பினவர்கள் உன்னை ஏமாற்றலாம். ஆனால் நானே உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உன்னோடு கூட இருந்து உன் பிரச்சனைகளை பார்ப்பதற்காக அல்ல, உன்னோடு கூட இருந்து உன் பிரச்சனையிலிருந்து உன்னை கை தூக்கி எடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை நிறுத்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய ஆபத்தில் நம்மோடு கூட உறவினர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் நம்மை கை தூக்கி எடுத்து உயர்த்துவார்களா என்றால் கேள்விக்குறிதான். சில நாட்களுக்கு முன்பு கூட நாம் எத்தனையோ செய்தித்தாளில் ஒரு செய்தியை வாசித்தோம். அதாவது படகில் பிரயாணித்துக் கொண்டிருந்த தாய் சேய் அங்கு ஆபத்து உண்டான போது தன் பிள்ளையை காப்பதற்காக இருக்க அணைத்தபடி அந்த தாய் மரித்து கிடந்தாள் என்று பார்த்தோமே. அதாவது அவர்கள் அந்த மகனை ஆபத்திலிருந்து காக்க முயற்சித்தார்கள், அவர்களால் முடியவில்லை, இருவரும் மரித்து போனார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படி அல்ல. ஆபத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை நிறுத்த அவர் போதுமானவர். ஆகவே மனுஷர்கள் நமக்கு உதவுவார்கள் என்று நினைப்பதை விட்டுவிட்டு, ஆண்டவரே, நீரே என் ஆபத்தில் எனக்கு உதவி செய்யும், உம்மை அன்றி நான் யாரையும் எதிர்பார்க்க கூடவில்லை என்று அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை தூக்கி எடுப்பார், உயரத்தில் நிறுத்துவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.